Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேம், இப்போது மக்களுக்கு பாதுகாப்புன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறையே ஒரு பயத்தில் இருக்குது. காவல்துறை பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி நல்லா இருக்குன்ற ஒரு கேள்வி வைக்கிற உங்களுடைய பார்வை? ஆமாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்னு இவங்க பண்ணிகிட்டு இருக்க வேலையை என்ன இடமாற்றம், இவங்களை அங்கே தூக்கி போடுறது, அவங்கள அங்கே தூக்கி போடுறது, இங்கே தூக்கி போடுறதுன்னு தன்னுடைய அமைச்சருக்கு இடைஞ்சலாக யாரார் இருந்தாங்க, தன்னுடைய ஆட்சியாளர்களுக்கு யாரெல்லாம் இடையூறு கொடுத்தாங்களோ அவர்களுக்காகவே காவல்துறை இயங்க வேண்டும். திமுகவோட கட்டுப்பாட்டில் திமுகவினருக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி யாராக இருந்தாலும் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலையில தானே இயங்கிட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறையினருக்கு பயம் வந்துட்டு, ஆகா இந்த அளவுக்கு அவங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்க, இங்கே நேர்மையாக செயல்பட்டால் கூட நம்ம தான் பாதிக்கப்படுறோங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மீண்டும் மீண்டும் அந்த சினிமா பாணியில் ஒரு பழிவாங்கிற மாதிரி அவங்க போலீஸார்ட்ட நடக்கும்போது காவல்துறையால் சுதந்திரமாக செயல்பட முடியலை. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. இல்லை, தினந்தோறும் இது மாதிரி குற்றச்சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது முதல்வர் அப்போவாவது நடவடிக்கை எடுக்கணும்ல, காவல்துறையை ஃப்ரீ பண்ணணும்ல. காவல்துறை நீங்கள் தீவிரமான நடவடிக்கை எடுங்க, அந்த அரசு உங்களோட சப்போர்ட்டாக நிற்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்ல. ஏன் செய்யாமல் இருக்கார், அமைதியாக இருக்கார்? அண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி தான், குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையான குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பதனால தான் இந்த நிலை. இன்னைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் பெரும்பான்மையானவர்கள் இன்னைக்கு தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள், போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி கொலை குற்றங்கள் அதிகமாகுதுன்னா இதில் நிறைய பேர் சர்வசாதாரணமாக இன்னைக்கு கொலை நடக்குதுன்னா என்ன காரணம்? சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிட்டு நீங்கள் யார் மேலேயும் ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறைக்கு போனால் பஞ்சாயத்து பேசுகிறாங்க, கட்ட பஞ்சாயத்து பேசுகிறாங்க. அப்போ கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? யாராவது ஒரு உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் போய் ஸ்டேஷனில் இதை வழக்காக எடுத்துக்குங்கன்னு சொன்னால் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுறதில்லை. அதுக்கு என்னென்னலாம் பேச முடியுமோ பேசுறது. எடுத்துக்காட்டுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட சொல்லி பெற்றோர்களை அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கல. அந்த விவகாரத்தில் நீதிமன்றமே காவல்துறையினுடைய செயல்பாடு திருப்தியா இல்லைன்றத சுட்டி காட்டுறாங்க. நீதிமன்றம் சுட்டி காட்டியாச்சு. நீதிமன்றம் நாளுக்கு நாள் இந்த அரசை பற்றி குட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாங்க, இருந்தாலும் சொல்றேன், அனுதினம் நீதிமன்றம் சார்பாக ஏதாவது ஒன்று, ஏன் நீங்க போதைப் பொருளை கட்டுப்படுத்தல, ஏன் இது அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்விகளை நீதிமன்றம் தொடர்ச்சியாக துறைவாரியாகவே வைக்க தொடங்கிட்டாங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரால பொம்மை முதல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே. எப்படி கேக்குறேன், இல்லையா தெரியலையாங்கிறதே தெரியாம தானே மக்கள் இங்க மொழிபதிங்கி போய் ஏண்டா இவர்களுக்கு ஓட்டு போட்டோம்னு தவிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியலன்னு சொல்றீங்களா? நிர்வாக திறன் இல்ல. அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் 4 பேர் சொல்வதை மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இருக்கிறது சரியானது கிடையாது. உண்மையாகவே ஒரு நிர்வாக திறன் உள்ள, மக்கள் மீது பற்றுள்ள ஒரு முதல்வராக இருந்தால் இன்றைக்கு இந்த குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அவர்களை நீங்க சொன்னது போல காவல்துறையை அருகில் வச்சுக்கிட்டு அவர்களும் மக்களுக்கு ஒரு ஆதரவான சில விஷயத்தை எடுத்து பேசணும்ல. நாங்க இருக்கோம், பயப்படாதீங்க, நீங்க டைட்டில் கொடுத்துருக்கிறதே சரியானதுதான். அங்க பயம் இங்க பயம், சரி வீட்டுக்குள்ளேயாவது இருப்போம், எங்க வெளியில போனா வெட்டிடுவாங்களோன்னு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் வெட்டுவோம் அப்படின்னு சொன்னா இதோட சம்பவ பின்னணிங்கிறது அது சொந்த பிரச்சனையா இருக்கலாம், அது வேறு விதமான பிரச்சனையா இருக்கலாம், அது வேறு. ஆனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொலை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு அரசோட லிங்க் ஆகுது. இவர்கள் உடனே சொல்லுவாங்க இது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, தனி மனித பிரச்சனை காரணமாக நடந்த சம்பவம். அந்த தனி மனித பிரச்சனை நடந்தாலும் அதற்கு யார் இருக்கா? போலீஸ் இருக்காங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நீங்க ஸ்டேஷன் போகலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், வழக்கு தொடுக்கலாம், நீதிமன்றம் போகலாம். இதுதானே நம்ம ஒரு ப்ரொசீஜர். இதை விட்டுட்டு உடனே யாரு வேணாலும் அருவாள் எடுக்கலாம், கத்தியால குத்தலாம், ஒரு மருத்துவர் சரியில்லைன்னா கத்தியால குத்திடலாம். இது மாதிரியான எண்ணம் வந்திருக்குன்னா அந்த இடத்துல அரசின் மேலையும் காவல்துறை மேலையும் யாருக்குமே பயம் இல்லை. அந்த இடம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலை உருவாகுவதற்கான காரணம் என்ன? எந்த இடத்துல இருந்து இது அப்படியே படிப்படியா பில்ட் ஆகி வருது? இவர்களோட செயலற்ற தன்மை. அதைத்தான் மறுபடியும் குறிப்பிடுறேன். இப்ப ஒரு குற்றம் செய்த குற்றவாளிக்கு அவர்கள் உடனடியாக ஒரு நல்ல ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தாங்கன்னா அடுத்த குற்றம் செய்பவர்களுக்கு அந்த அச்சம் இருக்கும். ஆகா இப்படி செஞ்சோம்னா இந்த அளவுக்கு தண்டனை கடுமையா இருக்குங்கிற ஒரு அச்சம் இருக்கும். ஆனா இங்க எல்லாமே தாமதம் தானே படுத்துறாங்க. ஒண்ணு இல்லாம பண்ணிடுறாங்க, இல்ல தாமதப்படுத்துறாங்க. அப்ப அவர்கள் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான பல வழிகளையும் நுணுக்கங்களையும் அரசே ஒரு உதவி செய்வது போல அமைஞ்சிருது. குற்றவாளிகளுக்கு பயம் கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கேட்கும்போது சொன்னார், சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், யார் தப்பு செஞ்சாலும், திரும்பவும் சொல்றேன், யார் தப்பு செஞ்சாலும், இது அவரே சொன்ன வார்த்தை,
நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றத வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் வாக்குகளை வாங்கினார். இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம திரும்பவும் வாக்கு கேட்டு போகணும், அந்த எண்ணமெல்லாம் திமுக அரசுக்கு இல்லையா? இல்லை, அந்த இடத்துல அந்த அன்னைக்கு எழுதி கொடுத்ததை அன்னைக்கு படிச்சிருப்பாருங்க. அப்படி தானே தோணுது. நம்ம வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் சொல்லும் போதே சொல்கிறீங்க யார் தவறு செய்தாலும் சொல்கிறீங்க. நம்ம மீண்டும் கேட்டுட்டு இருக்கோம், திரும்பவும் கேட்க விருப்பப்படுறோம். ஒரு யூடியூபர் மேலே உதயநிதி அவர்களுக்கு நண்பனாக இருக்கிறதுனால அவர் மேலே கூட உங்களால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல. இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ஒருதலை பட்சமாக அதிகார திமுறோட நடந்துக்கிறீங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு குற்றம், ஆனால் அது நடந்த இடத்துக்கு நீங்கள் ஃபைன் போடுவீங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போடுவீங்க, அந்த மருத்துவருக்கு போடுவீங்க, ஆனால் அதை நடத்தினவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு. ஏன்னா அவர் நண்பர், உதயநிதி அவர்களோட நண்பர். அப்போ முழுமையாக இவர்களோட கட்டுப்பாட்டு கீழே வச்சுக்கிட்டு யார் குற்றம் செய்தார்கள், அவங்க யார், அவங்க திமுக காரவங்களா, அப்போனா அந்த அப்படியே மாற்று, டைரக்ஷனை மாற்று, அதை வழக்காக கூட நீங்கள் பதிவு செய்யாதீங்க. இவர்கள் வேலை பார்ப்பது முழுமையாக அவர்கள் கட்சிக்காரவங்களுக்காக மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கே தவிர இந்த அரசு மக்களுக்காக இயங்கலை. முதல்வர் அவர்களுக்கு இன்னும் நாங்கள் எடுத்து சொல்கிறோம், இங்கே உட்காந்து இப்போ பேசுகிறோம்னா உண்மையாகவே இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். களத்தில் இறங்கி ஒரு குற்றம் நடக்குது, ஒரு செயல் நடக்குதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துறை வாரியாகவும் உண்மையாகவே அணுகுங்க, மக்களை அணுகி பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிற 4 பேர்ட்ட நீங்கள் வாக்கிங் போயிட்டு படம் எப்படி இருக்கு அல்லது ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ கொடுக்கறது, இது மாதிரி இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் படக்கூடிய அவஸ்தை என்ன, அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் வந்து சிறப்பாக இருக்காங்களா நம்ம ஆட்சியில் அப்படிங்கிறத மக்களை அணுகி கேளுங்க. நீங்கள் உங்கள் கட்சிக்காரவங்க கூட்டத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவர்கள் கை தட்டிக்கிட்டு இப்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இது விளம்பர ஆட்சியாகவும் விளம்பர அரசாகவும் இதற்கு மேலே இன்னொரு முறை திமுக ஆட்சி கட்டில் அமரவே முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லலை, மக்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியுது இந்த நிலை போன ஆட்சியில் இல்லையே. சென்ற 4 வருடம் திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில நாம நிம்மதியா இருந்தவே, இன்னைக்கு நிம்மதியெல்லாம் நமக்கு குலைஞ்சு போய் என்னடா பண்ணுவானுங்க, எப்படா என்னடா பண்ண போறோங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பல பொய் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, என்னென்னமோ சொன்னீங்க, உதயநிதி அவர்கள் நீட்டு அது இது, இந்த பக்கம் பார்த்தா துறைவாரியான ஏமாற்றங்கள், ஒரு பக்கம் பார்த்தா விலைவாசி ஏற்றம், இன்னொரு பக்கம் பார்த்தா மின் கட்டணம், இன்னொரு பக்கம் மதுவால ஏற்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. மது வருந்துட்டு காவலர் அடிக்கிறது என்ன, பெண்கள் அடிச்சு தூக்கி போட்டது என்ன? இல்ல, தமிழ்நாடு தான் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்குன்றது தானே முதல்வருடைய. அது எந்த முன்னுதாரணம்ங்கிறது தானே இங்க முக்கியம். எதுல முன்னுதாரணமா இருக்கு? வட இந்தியாவில இருந்து இங்க வேலைக்கு வரக்கூடிய ஆண்களிடம் அங்க இருக்க பெண்கள் அங்க போகாத, நீ குடிகாரன் ஆயிடுவ அப்படின்னு தடுக்கிற லெவல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கு. ஏற்கனவே நாம அவர்களை பார்த்து இழு சொன்ன காலம் போய் தமிழ்நாட்டுக்கு வந்தா நீ குடிகாரன் ஆயிடுவ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்குங்க இந்த ஆட்சி. இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லாத்தோட நகரம், போதை, இந்த மாடல் தான் நீங்க சொல்றது மாதிரி மற்றவங்களுக்குலாம் முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இந்த முன்னுதாரணம் என்பது நல்லது செஞ்சு முன்னுதாரணம் அல்லாம ஒரு அச்சத்தையும் பயத்தையும், வெளியில வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குமா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை குத்திட்டாங்களா, ஐயோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க வெளிநாடுகள்ல. ஏன் அப்படித்தான ஒரு அச்சத்தையும் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், நடுக்கத்தை உருவாக்கும். அப்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இன் தி வேர்ல்ட் தமிழ்நாடுன்னு பேசிக்குவாங்க. அப்ப வசிக்கிறதுக்கே நமக்கு ஒரு பயமோ, சுற்றுலா பயணிகள் கூட வரமாட்டாங்க. இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தா பாதிக்கப்பட போறது மாநிலத்தோட இங்க முதலீடு செய்ய வர்றவங்களுக்கும் ஒரு அச்சத்தை உருவாக்கும். இங்க ஒரு மருத்துவத்துக்காக இங்க வரணும்னு நினைக்கிறவங்களும் வரமாட்டாங்க, சுற்றுலா பயணிகளாக வரவங்களும் வரமாட்டாங்க. இதனால துறை வாரியாக நமக்கு லாபம் கிடைக்காது. ஒரே ஒரு துறை டாஸ்மாக மட்டும் வச்சு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையுமே மதுவுக்கு அடிமையாக்கி அதன் மூலமாக வேணா வருமானம் பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுன்றது பல வகையில பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து பேசுவோம். ராஜேந்திர, உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க. அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க முதல்வர்கிட்ட, முதல்வர் அதுக்கு இந்த மாதிரி அவருக்கு வேலை இல்லை இவருக்கு வேலை இல்லை அப்படின்னு பதில் சொல்றாரு. இதே மாதிரி சேகர் பாபு அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு வேலை இல்லை அதனால அதை பத்தி பேசுறாரு. இது மாதிரி உங்களுடைய பதில், நீங்கள் பண்ணுற நடவடிக்கைகள்லாம் இருக்குது பாருங்கள், மிகவும் மோசமாக இருக்குது. உங்கள் மேலே தவறு இல்லைன்னா அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இங்கே யாருக்கு வேலை இல்லை, வேலை இல்லையா வேலை இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களோட வேலை என்னவா இருக்குது? உங்கள் குடும்பத்தை உயர்த்தணும், உங்கள் குடும்பத்துக்கு பதவி வாங்கி கொடுக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுல வேற வேலையே உங்களுக்கு இல்லை. எதிர்கட்சி தலைவரை பார்த்து உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்றாரு சேகர் பாபு. இவர்களுடைய அந்த அராஜகத்தெல்லாம், அந்த மமதையான பேச்சு, இவர்களுடைய நடவடிக்கை இதுதான் குற்றவாளிகளை தூண்டுதுங்கிறேன்.
ஒரு அமைச்சராகவோ ஒரு பதவியிலே இருக்கீங்கன்னா நீங்க முதல்ல பண்போடையும் பணிவோடையும் பதில் சொல்ல பழகுங்க. நீங்க இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு திமுக உறுப்பினர் கூட ஒரு குற்றவாளியாக உருவாங்க. இதே போக்குதான், நான் திமுக காரன், நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்கிற ஒரு உணர்வை நீங்க ஊட்டிக்கிட்டு இருக்கிறத நான் சொல்றேன். அதற்கு காரணம் இதெல்லாம் அமையுதுன்னு சொல்றேன். நன்றி.